الله وبركاته. الحمد لله رب العالمين على عاقبة المتقين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: يا أيها الذين آمنوا ما لكم إذا قيل لكم انفروا في سبيل الله ثاقلتم إلى الأرض أرضيتم بالحياة الدنيا من الآخرة فما متاع الحياة الدنيا في الآخرة إلا قليل. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال عليه الصلاة والسلام: ازهد في الدنيا يحبك الله ازهد ما في أيدي الناس يحبك الناس. رواه الجماعة. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கி அவருடைய ஸலாமும் அவருடைய ஸலாத்தும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்கள் மீதும் மேலும் நாம் அனைவரின் மீதும் நோட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உபதேசத்தை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். தூரமாக உட்காந்துருக்கோம், உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டால் நல்லா இருக்கும். அதுதான் சுன்னா. சேரில் உட்காருங்க, பக்கத்தில் கொண்டு வந்து சேர் போட்டு உட்காந்துக்கிறேன். உபதேசங்கள் நடக்கக்கூடிய இடத்துல தூரமாக உட்காராமல் பக்கத்தில் நெருங்கி அமருவது என்பது அந்த சபைக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். அது மட்டுமல்லாமல் அதுதான் சுன்னாவும் கூட. யார் உபதேசம் நடக்கக்கூடிய இடத்துல தூரமாக இல்லாமல் நெருங்கி அமருகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை தன்னுடைய கருணையிலே அரவணைத்துக் கொள்கிறார் என்பதாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் முடிந்தவரை எந்த ஒரு உபதேசமாக இருந்தாலும் அது மணிக்கணக்காக நடந்தாலும் சரி, அது 10 நிமிஷம் நடந்தாலும் சரி, உபதேசம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல நெருங்கி அமருங்கள். கேப் விட்டு உட்காராதீங்க. நன்மையிலே குறைவு ஏற்படும். ஒன்று, அல்லாஹுடைய கருணை அதிகமாக கிடைக்காது, கிடைக்கும், குறைவும். அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய அன்பு குறையும். அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 சஹாபாக்கள் வர்றாங்க. ஒரு சஹாபி இடம் இப்படி இருந்துச்சு, அதை பார்த்து முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டார். 2வது சஹாபி வாசல்கிட்டே உட்கார்ந்துட்டார். 3வது சஹாபி பார்த்தாரு, அவ்வளோ பெருசாக இடம் இருக்கிற மாதிரி தெரியல, இருக்குது. ஆனால் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பரவி உட்கார்ந்துருக்குறாங்க. அவர் பார்த்தாரு, கூட்டம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியிருந்து அப்படியே போயிட்டார். இந்த மூவருக்கும் நபி ஸல்லல்லாஹு ஒரு உதாரணம் சொன்னார்கள். யார் இப்படி நெருங்கி வந்து அமர்ந்தாரோ அவரை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணையிலே அரவணைத்துக் கொள்கிறார். யார் வந்து வாசலோடு உட்கார்ந்துட்டாரோ அவரை அல்லாஹ் தஆலா எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்பார். யார் திரும்பி சென்றாரோ அவரையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணையிலிருந்து திருப்பி விடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். எல்லாருக்கும் இந்த ஹதீஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அன்பான சகோதரர்களே, முடிந்த அளவு உபதேசங்கள் நடக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் நெருங்கி அமர்வதற்கு முயற்சி செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டிய இன்று சொல்ல வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, பேராசை வேண்டாம். மார்க்கம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்திகளில் ஒன்று, ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக வஸ்தஇன் பில்லாஹ் வலா தஅஜிஸ். உனக்கு பலன் தரக்கூடிய விஷயத்தில் நீ என்ன செய்? பேரார்வம் கொள், பேராசைப்படி. அதற்காக அல்லாஹ்விடத்தில் உதவி கேள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்.
பலன் தரக்கூடிய விஷயம் என்றால் மறுமையிலே நமக்கு எது பலன் தருமோ அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பேராசை கொள்ள வேண்டும், பேரார்வம் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் மாதிரி. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? ஏழை சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, யார சொல்லலாம் ذهب أهل الدثور, செல்வந்தர்களான சஹாபாக்கள் நன்மையிலே அதிகமாக முந்தி விடுகிறார்கள். யசூமூன கமா நசூமு யுசல்லூன கமா நுசல்லி, அல்லாஹுடைய தூதரே நம்மளை மாதிரி தான் அவங்களும் தொழுகிறாங்க. ஏழை சஹாபாக்கள் நபி சாதம்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்கிறாங்க, ஒரு குறை மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அல்லாஹுடைய தூதரே செல்வந்தர்களான சஹாபாக்கள் அதிகமாக நன்மை பெற்றுக்கொண்டு சென்று விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விஷயத்தை சொன்னார்கள். நம்மளை மாதிரி தான் அந்த செல்வந்தர்களான சஹாபாக்களும் தொழுகிறாங்க, நம்மை போன்றுதான் அவர்கள் நோன்பும் வைக்கின்றார்கள், நம்மை போன்றுதான் எல்லா விதமான நன்மையான காரியத்திலும் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செல்வம் கொடுத்திருக்கிறான், காசு பணம் கொடுத்திருக்கிறான். அதை கொண்டு அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்து நன்மையை அதிகமாக பெற்றுக்கொள்கின்றார்கள். நம்மள்கிட்ட காசு பணம் இல்லை யார சொல்லா, நாம என்ன செய்யறது யார சொல்லா? அவங்க ஆர்வத்தோடு கேட்டார்கள், பேரார்வம் கொண்டார்கள். அவர்களை போன்று நமக்கும் நன்மை வேண்டும். செல்வந்தர்கள் எப்படி அல்லாஹுடைய பாதையில் சதகா செய்து அதிகமாக நன்மை பெற்றுக்கொள்கின்றார்களோ அதே போன்று நமக்கும் நன்மை வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க. அப்போ நபி சாரங்கள் சொன்னார்கள், சரி அப்படியா, நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க, சுப்ஹான் அல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இது மாதிரியான விஷயங்கள் நபி சார் சொல்லி கொடுக்கின்றார்கள். இதை அந்த செல்வந்தர்களான சஹாபாக்கள் கேட்டு அவங்களும் ஓத ஆரம்பிச்சாங்க. அவர்களும் அந்த விஷயங்களை ஓத ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்போது நபி சாஹ்கள் திரும்பவும் வராங்க, யார சொல்லலாம், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இந்த தஸ்பீஹ் எல்லாம் ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறது யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி சாஹ்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க, உங்களுக்கான கூலி உங்களுக்கு, அவர்களுக்கான கூலி அவர்களுக்கு. அப்போ அந்த சஹாபாக்களுடைய ஆர்வம் என்பது எந்த விஷயத்தில் இருந்தது? மறுமையிலே அவர்களுக்கு எது பலன் தருமோ நன்மையான காரியங்கள், இந்த உலகத்தில் எந்த விஷயங்கள் செய்தால் மறுமையிலே நமக்கு பலன் தருமோ அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களில் அந்த சஹாபாக்கள் பேரார்வத்தோடு இருந்தார்கள். எந்த அளவிற்கு உதாரணங்களை நாம் பார்த்து கொண்டே செல்ல முடியும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலும், ஒரு சமயம் யமன் நாட்டிலிருந்து ஒரு ஏழை கூட்டம் வருகிறது, ஒரு வியாபார கூட்டம், ஒரு ஏழை கூட்டம் வருகிறது. அந்த கூட்டம் சப்பல் இல்லாமல் வராங்க, தலைமுடியெல்லாம் பறந்து விருந்து கிடக்கிறது, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காக கிடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு ஒரு வசனத்தை தான் ஓதி காட்டினார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ், ஈமானுடையவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நாளை மறுமை நாளுக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை திரும்பி பார்த்து கொள்ளுங்கள், நாளை மறுமை நாளுக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு. எல்லா சஹாபாக்களும் ஓடிட்டாங்க. எங்கே ஓடுறாங்க? பொருளாதாரத்தை கொண்டு கொடுக்க ஓடுறாங்க. வீட்டிலிருந்து இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு சஹாபாக்கள் குவித்தார்கள். இந்தாங்க யார சொல்ல, பிடிச்சிக்கிறீங்க யார சொல்ல, இந்தாங்க யார சொல்ல, எடுத்துக்கிறீங்க யார சொன்னாங்க. காசு பணம் இல்லாத அஹ்லு சுஃபா திண்ணை தோழர்களாக இருந்த அந்த சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு அவர்களுக்கு கிடைத்த பேரிச்சம்பழங்கள், கோதுமை, இது போன்ற விஷயங்களை கொண்டு அல்லாஹுடைய கூடத்தில் கொடுத்தார். எது நமக்கு மறுமையிலே பலன் தருமோ அந்த விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே சஹாபாக்களுடைய ஆர்வம் எந்த அளவிற்கு அதிகமாக இருந்தது என்பதை நாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு சஹாபி. இவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னா அதுவே ஒரு பெரிய வரலாறு. ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, கழுமரத்தில் ஏற்றி கொல்லப்பட்ட ஒரு சஹாபி, மக்காவிலே சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த ஒரு சஹாபி. தெரியுமா? பல வகைகள் வித்தியாசமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடுவாராம். சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வரும்போது அந்த நேரத்தில் பார்ப்பார்கள், வகை வகையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் விளையக்கூடிய ஃப்ரூட்ஸே கிடையாது, மக்காவிலே கிடைக்காத ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவர் சாப்பிடுவதை பார்த்து மக்கள் கேட்பார்கள். அந்த சாப்பாடு கொண்டு வந்த அந்த ஆள் கேட்பார், அந்த நபருடைய மனைவி கேட்பாங்க, எங்கிருந்து வருது உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுமரத்தில் ஏற்றிக்கொள்ளப்பட்ட ஒரு சஹாபி, அந்த சஹாபி கொல்லப்படுவதை பார்த்து கலிமா சொன்னவர் தான் இந்த சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
கொல்லப்பட்ட செய்தி அந்த சம்பவம் எப்படி நடக்கிறது? அவர் வந்து கழுமரத்தில் ஏற்றி கொல்லப்படுவதற்கு முன்பாக அவரிடத்தில் அபூ சுஃபியான் பிற்காலத்தில் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதை பாருங்க ஹுபைபே, நீங்க வந்து ஒரு டீலிங் போட்டுக்கிடுவோம், ஒரு விஷயம் பேசிக்கிடுவோம், நம்ம அந்த விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகேன்னா நம்மளை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கும்போது இருக்கிற நிலைமையில் இருக்கிறீங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஃபேமிலி கூட இருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் அரெஸ்ட் பண்ணி மாட்டி வச்சுருக்கீங்க இல்லை, அந்த இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க, உங்களை விட்டுருவோம் அப்படின்னு. வேற எதுவும் வேண்டாம். இந்த இடத்துல நபிசாசம் கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாரு. நபிசாசம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்படி நீங்கள் வந்த நபிசாசம் இந்த மாதிரி மாட்டி இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தில் திளைத்திருக்க அல்லாஹுடைய தூதருடைய காலில் ஒரு முள் தைத்தால் கூட குத்தினால் கூட அது என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அல்லாஹுடைய தூதரின் மீது இருந்த அவருடைய அன்பை வெளிக்காட்டினார். அதுக்கப்புறம் 2 ரக்காத்து தொழுதற்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டார். தெரியுமில்ல சம்பவம். அந்த 2 ரக்காத் தொழுத பிறகு சலாம் சொன்ன பிறகு சொன்னார் அவரு, நான் தொழுகையை ரொம்ப நேரம் செய்யலாம் தொழுதான்னு தான் நினச்சேன், அப்படிதான் எனக்கு ஆசை. ஆனால் நீங்கள் மவுத்துக்கு பயந்து இந்த ஆள் தொழுதுட்டு இருக்கார், பெருசாக தொழுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறக்கூடாதுங்கிறதுக்காக நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் அப்படின்னா மவுத்தை ஏற்றுக்கொண்டார், விரும்பி ஏற்றுக்கொண்டார். அந்த ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அவர்கள் மவுத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபியுடைய அந்த விஷயத்தை பார்த்து, அல்லாஹுடைய தூதரின் மீது இருந்த அந்த சஹாபியுடைய அன்பை பார்த்து அந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் தான், கூட்டத்தில் இருந்தார். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார், காஃபிராக இருந்தார் அந்த நேரத்தில். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார், எப்படியெல்லாம் அவர் இருக்கிறாரு, எப்படியெல்லாம் சொல்கிறாரு, அல்லாஹுடைய தூதரின் மீது அவருக்கு எவ்வளோ அன்பு இருக்கு அப்படிங்கெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு நல்ல ஒரு மக்களா அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த விஷயத்தினாலேயே அவர் ஈர்க்கப்பட்டு கலிமா சொன்னவர் அந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு. அவருடைய நிலை என்ன? ஹிம்ஸ் பகுதிக்கு கவர்னர் ஆகிறார். ஹிம்ஸ் பகுதிக்கு கவர்னர் ஆகிறார். கவர்னர் ஆகின உடனே உமதானுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம். அந்த ஹிம்ஸ் பகுதியிலிருந்து நிறைய பேர் உமதான சந்திக்க வராங்க. சந்திக்க வரும்போது உமர்தான் சொல்கிறாங்க, சரி ஜக்காத்துடைய பொருள் நிறைய வந்திருக்குது, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் ஊரில் வந்து யாரெல்லாம் ஜக்காத்து வாங்குறதுக்கு தகுதியானவங்க பார்த்து லிஸ்ட்டு கொடுங்க, நான் வந்து ஜக்காத்து தரேன் அப்படின்னு சொல்லி உமர்தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது ஜக்காத் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாகவும் மற்ற அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் மூலமாகவும் குர்ஆன் ஹதீஸ் மூலமாகவும் தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜக்காத் என்பது தனிநபராக செய்யக்கூடிய ஒரு இபாதத்து அல்ல. இன்னைக்கு ஜக்காத்து முறையாக கொண்டு போகப்படுவதில்லை. ஜக்காத்து முறையாக கொண்டு போகப்படுவதில்லை. ஜக்காத் அப்படிங்கிறது, எனக்கு ஜக்காத்து கடமை இருக்குது அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போய் என்னுடைய ஜக்காத்தை எனக்கு தெரிஞ்ச ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அப்படி செய்யக்கூடாது. ஜக்காத்தை பொறுத்தவரை பைத்து ஜக்காத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும், பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், பள்ளிவாசலிருந்து தான் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். ஜக்காத்து கொடுக்கப்படுவது அடுத்தவர்களுடைய ஜக்காத்து வாங்குபவருடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அடுத்த வருஷமும் ஜக்காத்து வாங்குற லிஸ்ட்டில் அவங்க இருக்கிறோங்கிறதுக்காக வேண்டிய. ஒருத்தருக்கு 10,000 ரூபா ஜக்காத்து கடமைன்னா அவர் 2 பேருக்கு 5,000 பிரித்து கொடுப்பார். அந்த 5,000 வச்சு அவர் என்ன செய்வார், சாப்பிட்டே கழிச்சுட்டுருவார். இன்னொருத்தருக்கு 50,000 ஜக்காத்து கடமை இருக்குன்னா 50,000 என்ன செய்வார், 10 பேருக்கு 5,000 பிரித்து கொடுப்பாரு. அந்த 10 பேர் என்ன செய்வாங்க, சாப்பிட்டே முடிச்சுட்டுருவாங்க, சாப்பிட்டே காலியாகி விட்டுருவாங்க. அப்போ எல்லா ஜக்காத்துடைய தொகையும் பள்ளி வாசலுக்கு பைத்து ஜக்காத்துக்கு கொண்டு வரப்பட்டு முறையாக அதே மொத்தமாக ஒரு நபர் அல்லது 2 நபர் தகுதியானவர்கள் என்று ஆராயப்பட்டு அது எல்லாம் சரியான முறையில் அலசப்பட்டு சரியான மக்களுக்கு கொண்டு போய் மொத்தமாக கொடுக்கப்படும் போது அதை கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வழி அவர்கள் தேட முடியும். வியாபாரம் செய்யவோ அல்லது ஏதோ அவர்களால் செய்ய முடியும். அடுத்த வருடம் அவர்கள் ஜக்காத்து வாங்கக்கூடிய லிஸ்ட்டில் அவங்க இருக்கக்கூடாது, வரமாட்டாங்க. அதற்கு தான் ஜக்காத்து கடமை. தனித்தனி நபராக கொண்டு போய் கொடுக்கப்படுவது அல்ல. குர்ஆனுடைய வசனம் இதை தான் சொல்லுது, ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகதன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா வஸல்லி அலைஹி. நபியே, அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை எடுங்க. செல்வமுடையவர் அவர், எடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் யாருக்கு ஆர்டர்? நபி சாஹிப் ஆர்டர், எடுங்க, அதுக்கப்புறம் கொடுங்க.
நபிசாதம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு தாவா செய்வதற்காக அனுப்புவோன்னு சொன்ன விஷயம் அதுதான். ஜக்காத் என்பது தூஹது மின் அக்னியாஹிம், அவருடைய செல்வந்தர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் வந்து எடுக்கப்பட வேண்டும். செல்வந்தர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற வரல, இங்கே எடுக்கப்பட வேண்டும். அதன் பிறகு ஏழைகளுக்கு மத்தியில் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் ஜக்காத்து. அதான் உமர்களுடைய காலத்தில் வருது. எல்லா ஜக்காத்துடைய செல்வமும் பைத்து ஜக்காத்துக்கு வருது. உமர் தான் லிஸ்ட்டு கேட்குறாங்க, ஜக்காத்து வாங்குறவங்க லிஸ்ட்டை கொடுங்கப்பா, நான் வந்து ஜக்காத்துடைய காசு அனுப்புகிறேன் நான் அப்படின்னு சொல்லி உமதாங்கள் சொல்லும்போது அந்த மக்கள்லாம் ஜக்காத்து வாங்குற லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில பேர் எழுதுகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேர் சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர், கவர்னர், அந்த ஊருடைய ஹிம்ஸுடைய கவர்னருடைய பேர் எழுதியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு. உமர் தான் படித்து பார்த்துட்டு இது யார் இவர் கவர்னர் அவரு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவரு தான் அப்படின்னு சொல்லும்போது உமர் அவர்கள் கேட்குறாங்க, இவருடைய நிலைமையில் இருக்கிற இப்படி நிலைமை இருக்கார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு 1000 தீனார்களை 1000 தங்க காசுகளை உமர் அவர்கள் ஜக்காத்தாக கொடுத்து அனுப்புகின்றார்கள். அதை பார்த்த அந்த சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் காசு கிடைச்சிருச்சு, சந்தோஷப்பட்டு திளைக்கவில்லை. ஆஹா, இனிமேல் வாழ்க்கை சொகுசுதான், இன்பம் தான், நிறைய நல்ல ஜாலியாக லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் அவங்க நினைக்கல. அழுதாங்க. அழுதுகிட்டே வீட்டுக்கு போனாங்க. ஐயோ என்னுடைய மறுமை பாழாகிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு வீட்டுக்கு போகிறாங்க. பயந்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. ஐயோ காசு வந்துருச்சு, என்னுடைய மறுமை அது பாழாக்கி விடுமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. மனைவி, அந்த மனைவி இன்னும் நல்லவங்க, அவருடைய மனைவி இன்னும் நல்லவங்க. மனைவி ஐடியா சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையும் கொண்டு போய் சதகா பண்ணி விட்டுருங்க, அல்லாஹ் தால நமக்கு நன்மை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் 1000 தீனார்களையும் கொண்டு போய் சதகா கொடுத்துட்டேன். தனக்கு தேவை இருந்தது, ஆனாலும் அவர் என்ன செஞ்சார், கொண்டு போய் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டார், சதகா செஞ்சு விட்டார். அப்போ அன்பான சகோதரி, அந்த சஹாபாக்கள் எதை கொண்டு எந்த விஷயத்தை அவர்கள் ஆர்வம் கொண்டிருந்தார்கள், பேரார்வம் கொண்டார்கள், பேராசைப்பட்டாங்க சஹாபாக்கள். எந்த விஷயத்தில்? மறுமையிலே நன்மையை பெற வேண்டும், மறுமையிலே நல்ல அந்தஸ்தை பெற வேண்டும், மறுமையிலே அதிகமான கூலி அல்லாஹ்விடத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும். ரபியா இப்னு காப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, ரபியா இப்னு காப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அபூதாவுதிலே திர்மிதியிலே வரக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து உது செய்யறதுக்காக தண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறார். தண்ணி கொண்டு வந்து கொடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு பணிவிடை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க, சல் ஏதாச்சும் கேளுங்க தரேன் அப்படின்னாங்க, ஏதாச்சும் கேளுங்க தரேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த சஹாபி கேட்டார், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே கயாமத்தில் உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னா. என்ன கேட்டாங்க? சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ கைர தாலிக், இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் கேளுங்களேன் அப்படின்னாங்க, இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் கேளுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னார், தாக்க யா ரசூலல்லாஹ், அதுதான் வேணும், வேறெல்லாம் வேண்டவே வேண்டாம். காசு பணம் அவர் கேட்டிருக்கலாம், சொகுசான வீடு ஏதாச்சும் கட்டி கொடுங்க யார சொல்லான்னு சொல்லி கேட்டுக்கலாம். அஸ்ஹாபு சுஃபா, அவர் திண்ணை தோழர்கள் என்று அறியப்பட்ட அந்த சஹாபாக்கள் ஒருவர் தான் இந்த ரபியா இப்னு காப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட சஹாபி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நபி சாஹிப்கள் சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் இல்லை, பள்ளி வாசலுடைய திண்ணையில தான் உட்கார்றது, சாப்பிட்றது, பிடிக்கிறது எல்லாமே அங்கே தான். எந்த ஒரு நல்ல ஒரு ஆடை அவரிடத்தில் இல்லை, சொந்தமான வாகனம் அவரிடத்தில் இல்லை, எதுவுமே இல்லை. நபி சாஸ்லம் கேளுங்க அப்படின்னு சொன்னால் அவர் எதையெல்லாம் கேட்டிருக்கலாம் இல்லை, அவர் கேட்டுட்டாரு. நபி சாஸ்லம் என்ன செஞ்சிருக்கலாம், பைத்துல் மால்ல கொடுத்திருக்கலாம், அல்லது வேறு யாருக்காச்சும் பொறுப்பாக்கி அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து நபி சாஸ்லம் அவருக்கு எதை வேண்டுமானாலும் செய்து கொடுத்திருக்கலாம். ஏன்னா நபி சாஸ்லம் சொல்லிட்டாங்க, கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன கேட்டார், மறுமையிலே சொர்க்கத்தில் உங்கள் கூட இருக்கணும் யார சொல்லலாம் அப்படின்ன உடனே நபி சாஸ்லம் சொன்னாங்க, அவகைய தாலிக், வேறு ஏதாச்சும் கேளுங்க. அந்த சாபி சொன்னார், அதுதான் வேணும், வேறு எதுவுமே வேண்டாம் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது நபி சாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படின்னா ஃபஇன்னி அலா தாலிக பிகத்ரத்தி சுஜூத், அப்படின்னா நீங்கள் எனக்காக வேண்டி அதிகமாக சஜிதா செய்து உதவி செய்யுங்கள், அதாவது அதிகமான உபரியான தொழுகைகளை தொழுங்கள் என்பதாக நபி சாஸ்லம் அந்த சஹாபிக்கு சொல்லி காட்டினார். ஆக அதிகமாக உபரியான தொழுகைகளை நாம் தொழும்போது மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கும் கிடைக்கும். அப்போ அந்த சஹாபாக்கள் எந்த விஷயத்தில் பேரார்வம், சொர்க்கம் வேண்டும், சொர்க்கத்தில் அல்லாஹுடைய தூதரோடு இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் இந்த இன்பங்கள் வேண்டும், நிறைய கூலிகள் சுவனத்தில் வேண்டும். அந்த விஷயத்திற்கு எதுவெல்லாம், அந்த விஷயங்கள் கிடைப்பதற்கு எதுவெல்லாம் இந்த உலகத்தில் செய்ய முடியுமோ எல்லா விஷயத்திலும் பேரார்வத்தோடு செயல்பட்டார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தார், நபி சாஸ்லமுடைய பணிவிடை செய்யக்கூடியவர்களில் ஒருவர், நபி சாஸ்லமுடைய வேலைக்காரர்களில் ஒருத்தர், அவரும் அஸ்ஹாபு சுஃபா தான், திண்ணை தோழர்களில் ஒருவர் தான். ஒரு நாள் நபி சாஸ்லம் பள்ளிவாசலுக்கு வராங்க, உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கிறார். அவருடைய ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கவலையோடு இருக்குது, ஏதோ படி கொடுத்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபீலிங் சேடு, ரொம்ப கவலையோடு உட்கார்ந்து இருக்கார்.
ஒரு சின்ன வயசு தான், 12-13 வயசு தான். நபி சாஹிப் மௌத்தாகும் போது 15 வயசு கூட கிடையாது. அந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு நபி சாஹிப் மௌத்தாகும் போது அந்த சஹாபிக்கு 15 வயசும் கிடையாது. அப்போ எந்த அளவு அவங்களுடைய ஆர்வம் எந்த விஷயத்தில் பேரார்வம் இருந்துச்சு, ஆசை இருந்துச்சுங்கிறத பாரு. அவங்களுடைய பேராசை எந்த விஷயத்தில் இருந்துச்சுங்கிறத பாரு. அப்போ அந்த சௌபான் ரலியல்லாஹு பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்காங்க. நபி சாஹிப் கேட்குறாங்க, மாலி அராக மஹ்சூனன், என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் கவலையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி நபி சாஹிப் கேட்குறாங்க. அப்போ அந்த சாபி சொன்னார், யாரை சொல்ல ஷைஉன் ஃபக்கர்து ஃபீஹி, ஒரு விஷயம் யாரை சொல்ல, அந்த விஷயம் தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் யாரை சொல்ல அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு நபி சாஹிப் கேட்கும்போது அந்த சஹாபி சொன்னார், யாரை சொல்ல, நஹ்து அலைக்க வனராகு, நீங்கள் நம்ம கூட இருக்கிறீங்க, உங்களை பார்க்குறோம், காலையில் பார்க்குறோம், சாயந்தரம் பார்க்குறோம், நமக்கு சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, உங்களை பார்க்குறோம், நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. யாரை சொல்ல, கதன் துர்ஃபவும் நபியின், நாளை மறுமை நாளில் நீங்கள் நபி அப்படிங்கிற காரணத்தினால் நபிமார்களோடு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். எங்கே இருப்பீங்க? நபிமார்களோடு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். நான் சொர்க்கத்துக்கு வந்தாலும் உங்களை பார்க்க முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, அந்த கவலை தான் எனக்கு இருக்கு. யாரை சொல்ல, அவர் என்ன ஆசைப்படுறாரு, நான் சொர்க்கத்துக்கு வந்தாலும் நீங்கள் நபி அப்படிங்கிற நபிமார்களோடு இருப்பீர்கள், உங்களை பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் யாரை சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே நபி சாஹிப் சைலண்டாக இருக்க, ஒரு பதிலும் சொல்லலை. கொஞ்ச நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வரார், ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்துகிட்டு வரார். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா, யார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் யாரோடு இருப்பார்கள் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா யாருக்கு அருள் கொடை புரிந்தானோ அப்படிப்பட்ட நபிமார்கள், சித்தீக்குகள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், இவர்களோடு மறுமை நாளில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுகின்றார், வஹஸுன உலாயிக ரஃபீகா, என்ன அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஆக அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் எல்லோருடைய ஆர்வமும் மறுமையிலே அதிகமான கூலி வேண்டும், மறுமையிலே சுவனம் வேண்டும், அல்லாஹ் என்னை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், அல்லாஹ் என்னை கொண்டு திருப்தி அடைய வேண்டும், மறுமையிலே அல்லாஹுடைய தூதரோடு இருக்க வேண்டும். அந்த விஷயம் மட்டும்தான் பேராசைப்பட்டாங்க. அது என்ன வேண்டுமானால் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சாங்க. பத்ர் போர் எடுத்துக்கிறீங்க, ஒரு சஹாபி வந்தார், யாரை சொல்ல, அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து எப்போ சந்தோஷத்தில் சிரிக்கிறான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, போர்க்களத்தில் எந்த ஒரு கவச ஆடையும் இல்லாமல் எதிரிகளுக்கு மத்தியிலே போர் செய்யக்கூடிய அடியானை பார்த்து அல்லாஹ் சந்தோஷத்தில் சிரிக்கிறான். போட்டிருந்த 2 திரசு போட்டிருந்த கவச ஆடை தூக்கி ஓரமாக கடாசிட்டு எதிரி படைகளுக்கு நடுவில் போனார், போர் செய்தார், ஷஹீதானார், சொர்க்கத்தை அடைந்தார். இன்னொரு சஹாபி அந்த போர்க்களத்தில் பஹ் பஹ் அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வாங்க சீக்கிரமாக போங்க, சுவனத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். பத்ர் போர் நடந்த சம்பவம், சுவனத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். சுவனம் என்பது அதனுடைய சுவனத்துடைய விசாலத்தன்மை நபி ஸல்லல்லாஹு சொல்லும் போது சொன்னார்கள், அர்துஹா கஅர்தி ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமி அளவு விசாலமானது அந்த சுவனம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்லும் போது ஒரு சஹாபி பஹ் பஹ் அப்படின்னு கத்துறார். ஹாரிஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த சஹாபியுடைய பேர். அப்போ பஹ் பஹ்ன்னு கத்துறார். நபி ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, என்ன ஏன் பஹ் பஹ்ன்னு வித்தியாசமாக கத்துறீங்க அப்படின்ன உடனே நான் அந்த சஹாபி சொல்கிறார், யாரை சொல்லலாம், எனக்கு பெருசாக எந்த ஒரு காரணமும் இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு, ஒரே ஒரு விஷயம், அந்த சுவனவாதிகளில் நானும் ஒருத்தராக இருக்கணும்னு விரும்புகிறேன் யாரை சொல்ல அப்படின்னார். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னக மின் அஹ்லிஹா, நீங்களும் சுவனவாதிகளில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சஹாபி என்ன செய்கிறாரு, தன்னுடைய அம்பு கூட்டில் கை விடுறாரு, எடுத்தார் 4 பேரிச்சம்பழம், கையில் 4-5 பேரிச்சம்பழம் வந்துச்சு, எடுத்து சாப்பிட பார்க்குறாரு, ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்றாரு, ஆஹா இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, எல்லா பேரிச்சம்பழத்தையும் கையில் இருந்த பேரிச்சம்பழத்தை தூக்கி வீசிட்டு போர்க்களத்தில் போனார், எதிரிகளுக்கு மத்தியில் போர் செய்தார், போர்ஜிலே ஷஹீதாக்கப்பட்டார். அப்போ அந்த சஹாபாக்கள் எந்த விஷயத்திலே பேராசைப்பட்டார்கள், மறுமை அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. மறுமையிலே அவர்களுக்கு நன்மை வேண்டும், சுவனம் வேண்டும், அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும், அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும், நன்மை பார்த்து அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும், அல்லாஹுடைய தூதரோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பேராசை. இன்னைக்கு நம்முடைய பேராசை எதிலே? நம்முடைய பேராசை எதிலே? காசு போன விஷயத்துல தான் நம்முடைய பேராசை. அந்த பேராசைக்காக என்ன செய்வோம், நம்ம எது எல்லாம் செய்வதற்கு தயாரோ தாம் செய்வதற்கு தயார், என்ன எல்லாம் செய்ய முடிஞ்சு காசு பணம் சேர்க்க முடியுமோ விரும்புகிறோமோ எல்லாமே செய்யறதுக்கு நாம தயார். எப்படி நம்மள்ட்ட இந்த பேராசை வருது? 2 எதிர் வீட்டில் இருக்காரு, அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரு, அவ்வளோ பெரிய டிவி வச்சிருக்காரு, இவ்வளோ விலை உயர்ந்த வாகனம் வச்சிருக்காரு, BMW கார் வச்சிருக்காரு, பென்ஸ் கார் வச்சிருக்காரு, அதே மாதிரி டிவி வேணும், அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வேணும், அதே மாதிரி வீடு வேணும், அதே மாதிரி வாகனம் வேணும். ஆசை வருதா இல்லையா? நமக்கு வாங்கி குமிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி
அல்லது அதை விட அதிகமாகவே வாங்கி குவிக்க நினைக்கிறோமா இல்லையா, விரும்புகிறோமா இல்லையா, அதுதான் பேராசைன்னு சொல்றோம் நான். இந்த பேராசை இருந்தால் அன்பான சகோதரர்களே எந்த ஒரு பலனும் கிடையாது மறுமையிலே. அந்த பேராசை நம்மை நன்மையை காட்டிலும் தீமையான விஷயங்கள்ல தான் கொண்டு போய் தள்ளும். நல்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்க. 2 நபர் இருக்கிறாங்க. அப்துல்லா ஒருத்தர் இருக்காரு, அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருக்கார். அப்படின்னா அப்துல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகளை பார்த்து அப்துல் ரஹ்மான் ஆசைப்படுறாரு. ஆஹா, அவருக்கு இவ்வளோ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவருக்கும் பேராசை வருது. எப்படியாச்சும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவரு நைட்டு பகல் பார்க்காம வேலை செய்கிறாரு. ஹலாலோ ஹராமோ வேலை செய்கிறாரு. நல்ல ஞாபகம் வைங்க, அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகளை பார்த்து நாம பேராசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்காக அதே மாதிரி நமக்கும் கிடைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம் அப்படின்னா நல்ல ஞாபகம் வைங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்த பங்கிலே நமக்கு திருப்தி இல்லை. நீ என்னத்தை கொடுக்கிறது, நான் என்னத்தை ஏத்துக்கிறது, போய் அல்லாஹ் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். ஏன்னா நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயுடைய வயிற்றில் 120 நாட்கள் கடந்த பிறகு ஒரு மலக்கு ஓடி வந்திருப்பார். ஓடி வந்து 4 விஷயங்கள் எடுத்துட்டு போயிருப்பார். அஜலு, அவருடைய வாழ்நாள் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். வரிஸ்கு, அவருடைய வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறது எழுதியிருப்பார். வாழ்வாதாரம்னா என்னங்க? வாழ்வாதாரம்னா என்ன? எப்படி? அதான் என்ன? வாழ்க்கைக்கு எது எல்லாம் நமக்கு தேவையோ எல்லாமே வாழ்வாதாரம். வீடு, வாகனம், ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, தண்ணி, காசு, பணம், எதுவெல்லாம் நமக்கு தேவைப்படுமோ, அவசியம் தேவையோ வாழ்வதற்கு எல்லாமே வாழ்வாதாரம். அது எப்போது நியமிக்கப்பட்டு எழுதப்பட்டு விட்டது? நாம் பிறக்கிறதுக்கு 120 நம்முடைய தாயுடைய பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய தாயுடைய வயிற்றிலே கருவாக உருவாகி 120 நாள் கடந்த உடனே 121வது நாள் மலக்கு வந்து எழுதிட்டு போயிட்டார். நம்முடைய வாழ்க்கை எத்தனை நாள், என்னத்தை சாப்பிடுவோம், எந்த வீட்டில் வசிப்போம், என்ன வாகனம் பயன்படுத்துவோம், எவ்வளவு சம்பாதிப்போம், எவ்வளவு செலவு செய்வோம், எல்லாமே ஃபிக்ஸடு. அப்துல்லாக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகளை பார்த்து பேராசைப்பட்டு நமக்கும் அதே மாதிரி கிடைக்கணும் நினைச்சு முயற்சி பண்ணோம்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் எழுதியதில் சல்லி காசு எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். என்ன ஏற்கனவே ஃபிக்ஸடு தான், ஒரு இதுவும் கிடையாது. அங்கே ஏற்கனவே ஃபிக்ஸடு. வரிஸ்கு, அவருடைய வாழ்வாதாரம் ஃபிக்ஸடு. அப்போ அன்பான சகோதரர்களே நல்ல ஞாபகம், இங்கே அடுத்தவர்களை பார்த்து இருக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அல்லாஹுடைய ரஹ்மத்தை பங்கு போடுறதுக்கு நீங்க யாருன்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். வாழ்வாதாரம் என்பது அல்லாஹுடைய ரஹ்மத். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் அவன் செய்வான், நாம செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தவங்களை பார்த்து பேராசைப்பட்டு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நாம பேராசைப்பட்டு முயற்சி பண்ணோன்னு வைங்களேன், ஒரு வேளை நமக்கு கிடைச்சிருச்சு அதிகமாகவே ஆயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி மறுமை நாளில் கேள்வி கணக்குகளும் அதிகமாகிடும். கிடுக்கு பிடி விசாரணை மறுமை நாளில். எவ்வளோ காசு பணம் கம்மியாக இருக்குதோ அவ்வளவு பாதுகாப்பு நமக்கு மறுமையில். ஈஸியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம். கொஸ்டின் அதிகமாகிறதுக்கு காரணமே இந்த வாழ்வாதாரங்கள் அதிகமாக, காசு பணம் இது மாதிரியான சொகுசு வசதி வாய்ப்புகள் அதிகமாகுவது தான். நபிசான் சொன்னாங்க இல்லையா, மறுமை நாளில் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒருத்தரும் நகர முடியாதுன்ட்டு. அதில் ஒரு கேள்வி என்ன? வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, அவருடைய செல்வத்தை குறித்து கேள்வி உண்டு, காசு பணத்தை குறித்து கேள்வி உண்டு, எங்கிருந்து சம்பாதிச்ச, இங்கே செலவு செஞ்ச. நமக்கு நம்ம என்ன செய்கிறோம், அப்துல்லாவை பார்த்து நமக்கு அதே மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹலாலான முறைப்படி முயற்சி பண்ணுறோம். ஹலாலான முயற்சி செஞ்சு நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, பெருசாக நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம சில பேர் என்ன செஞ்சுருவோம், எப்படியோ காசு பணம் வந்தால் போதும், ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகணும், அவனை மாதிரி இருக்கணும் அல்லது அவனை விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹராமில் போய் விழுந்துருவோம். நபிசாம் அதையும் சொன்னாங்க. மக்களிடத்தில் ஒரு காலம் வரும், லாயுபாலில் மரும் பிமாஹத மினல் மால், அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் காசு பணம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கவே மாட்டோம். மின் ஹலாலில் மின் ஹராமின், ஹலாலான முறையான வருமானமா ஹராம்லேருந்து வருமானம் பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி கேர் பண்ணிக்கவே மாட்டான். காசு பணம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அன்பான சகோதரர்களே நல்ல ஞாபகம் இங்கே, அல்லாஹுடைய தூதர் சாஸ்திரத்தில் ஒரு சாபி வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, துல்லனி அலா அமில், எனக்கு ஒரு அமலை சொல்லுங்க, இது அமில் துஹு அஹப்பனி அல்லாஹு வ அஹப்பனி அன்னாஸ், நான் அந்த விஷயத்தை நான் செஞ்சேன் அப்படின்னா அல்லாஹ் என்னை நேசிக்கிறோம்,
மக்களும் என்னை நேசிக்கணும், அல்லாஹ் என்னை நேசிக்கணும், மக்களும் என்னை நேசிக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக் கொடுங்க ரசூல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இஸ்ஹது ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ். உலகத்தை ஆசைப்படாது, உலகத்துடைய இன்பங்களை ஆசைப்படாது, உலகத்துடைய இன்பங்களின் மீது பற்று வைக்காது. யுஹிப்புக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை நேசிப்பான், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். வஸ்ஹது ஃபீமா ஐதின் நாஸ், மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய விஷயங்களின் மீது பேராசைப்படாது, ஆசைப்படாது. அப்படின்னா என்ன விஷயம்? காசைப்படும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள், அதை பார்த்து நீ என்ன செய்யாதே, பேராசைப்பற்றாதே. யுஹிப்புக்கன் நாஸ், மக்கள் உன்னை நேசிப்பார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மையாஹுது அன்னி அன் ஹாதிஹில் கலிமாத், என்னிடமிருந்து மையாஹுது அன்னி ஹாதிஹில் கலிமாத், என்னிடமிருந்து இந்த விஷயங்களை யார் கற்றுக்கொள்வார்கள், யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அப்படி ஏற்றுக்கொண்டால் ஃபயஅமலு பிஹின்ன, அதை ஏற்றுக்கொண்டால் அமல் செய்யணும். அவு யுஅல்லிமு மை யஅமலு பிஹின்ன, அல்லது அவரால் அமல் செய்ய முடியலை அப்படின்னா, ஏற்றுக்கொள்பவரால் அமல் செய்ய முடியவில்லை என்றால் யார் அமல் செய்வார்களோ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அபூ ஹுரைரா கை தூக்குறார், யார் சொல்லார், நான் வரேன், நான் கற்றுக்கிறேன், யார் சொல்லார், நான் அமல் செய்கிறேன் அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அவருடைய ஹதீஸின் மீது இருக்கக்கூடிய அவருடைய ஆர்வத்தை பார்த்து சொன்னாங்க, அபூ ஹுரைராவே நீங்கள் தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைராவுடைய கையை பிடிச்சி ஒவ்வொரு விரலாக மடக்கி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் 5 விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். முதலாவது விஷயம், இத்தஹில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ், அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை விட்டு விலகிவிடு, மக்களிலேயே அல்லாஹ் அதிகமாக வணங்கக்கூடியவனாக நீ மாறிவிடுவாய். ஹராம் இல்லை அப்படின்னா நம்முடைய சிறிய பாவங்கள் அல்லாஹ் தஆலா செய்வான், ஆட்டோமேட்டிக்காக மன்னித்து விடுவான். 4வது அத்தியாயத்துடைய 31வது வசனம், பெரும்பாவங்கள் இல்லை என்றால் சிறிய பாவங்கள் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். அப்போது பெரும்பாவமே இல்லை, சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் எது மட்டும் தான் எஞ்சிருக்கும் நம்முடைய பதிவு புத்தகத்தில்? நன்மை மட்டும்தான் இருக்கும். அவர் பெஸ்ட்டா இல்லை பெரும்பாவமும் நன்மையும் சேர்ந்து செய்திருப்பவர் பெஸ்ட்டா? 2 பேரில் யார் பெஸ்ட்டு? 2 பேரில் யார் பெஸ்ட்டு சொல்லுங்கள். ஒருத்தர் ஹராம் எதுவுமே செய்யலைங்க, அவருடைய சிறிய பாவம் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டான், மன்னிச்சிருவோம் அல்லாஹ் தஆலா. அவருடைய பதிவு புத்தகத்தில் நன்மை மட்டும்தான் இருக்கும், தீமை எதுவுமே இருக்காது. இன்னொருத்தர் இருக்கார், பெரும்பாவம் ஹராமையும் செஞ்சுருக்கிறார், நன்மையும் செஞ்சுருக்கார். 2 பேரில் யார் பெஸ்ட்டு? எப்படி? பெரும்பாவம் ஹராமை விட்டு விலகி இருந்தவர், எதுவுமே தீமை இல்லாமல் நன்மையோடு அல்லாஹ்வை சந்திப்பது பெஸ்ட்டா இல்லை நன்மை தீமையோடு அல்லாஹ்வை சந்திப்பது பெஸ்ட்டா? இதுதான் பெஸ்ட்டு. அதான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவரை காட்டிலும் இவர் அல்லாஹ்வை அதிகமாக வணங்குபவராக இருப்பார், இவரை காட்டிலும் இவர் தான் அல்லாஹ்வை அதிகமாக வணங்குபவராக இருப்பார். 2வது செய்தி சொன்னாங்க, வரதி பிமா கஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ், அல்லாஹ் உனக்கு கொடுத்த பங்கை கொண்டு திருப்தி கொள், அல்லாஹ் உனக்கு கொடுத்த பங்கை கொண்டு திருப்தி கொள், நீ மக்களிலேயே செல்வந்தனாக நீ மாறிவிடுவாய். அலிதான் ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது, தக்வானா என்ன? தக்வானா என்ன? தக்வானா என்ன? தக்வானா அது 4 பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட்டு. தக்வானா இறையச்சம் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம், அது மட்டும் இல்லை, 4 பாயிண்ட் இருக்கு தக்வாவுக்கு. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் தக்வாவுக்கு இறையச்சம்ங்கிற மீனிங்கு. 4 பாயிண்ட் இருக்கு, 4ம் சேர்ந்தது தான் தக்வா. 1 இல்லைனாலும் தக்வா முழுமை இல்லை என்று பொருள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அலிதான் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹவுஃபு மினல் ஜலீல், அல்லாஹை குறித்த பயம் இருக்க வேண்டும், கண்ணியமானவனை குறித்த பயம். வல் அமலு பித்தன்சீல், 2வது இறக்கப்பட்ட குர்ஆனை கொண்டே அமல் செய்ய வேண்டும். வல் கினாஅத்து பில் கலீல், 3வது போதும் என்ற மனம் வேண்டும், குறைவாக இருந்தாலும் போதும் என்ற மனம் வேண்டும், அதாவது பேராசை இருக்கக்கூடாது. தக்வாவுடைய அடையாளம் அது. 4வது வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், நாளைய மறுமை நாளுக்காக தயாராக வேண்டும். இந்த 4ம் சேர்ந்தது தான் தக்வா. 1 இல்லை அப்படின்னாலும் தக்வா என்ன ஆகலை, முழுமைப்படவில்லை, முழுமை பெறவில்லை என்று பொருள். நல்லா புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, நல்ல ஞாபகம் வைங்க, சஹாபாக்களுடைய பேராசை எதில் இருந்துச்சு, நம்முடைய பேராசை எதில் இருக்குது? அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்துடைய விஷயங்களில் நம்முடைய பேராசை நாம் திருப்பணும் அப்படின்னு வைங்க, மறுமையிலே எதுவுமே நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஃபமினன் நாஸி மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். மக்களில் சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் கையேந்து போது அவங்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நிறைய பேருடைய பிரார்த்தனை, அல்லாஹ் இது கொடு அது கொடு, காசு பணம், இந்த உலகத்துடைய இன்பங்கள், வாழ்க்கை வசதி வாய்ப்புகள், இதெல்லாம் நம்ம பெரும்பாலும் கேட்டுக்கொண்டிருப்போம். இது வேண்டாம், மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நமக்கு அதிகமான அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய நெருக்கம், அதிகமான கூலிகளை கேட்டு பெறுங்கள். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்துடைய இன்பங்களை யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் எதுவுமே கிடைக்காது.
உலகத்துடைய இன்பங்கள் மட்டும் கேட்கக்கூடியவர்களுக்கு மறுமையிலே எதுவும் கிடைக்காது. அமீனன் நாசுமை யக்கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். மக்களில் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க உலகத்திலும் யா அல்லாஹ் நல்லதை கொடு, மறுமையிலும் நல்லதை கொடு, நரக தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கொடு என்று பிரார்த்தனை செய்வார்கள். அவர்களுக்கு தான் அழகான வாழ்க்கை இருக்கிறது, அழகான பாக்கியம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போன்று 20வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஸஹரத்தல் ஹயாத்தி துன்யா. நபியே, அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகளை பார்த்து, இந்த உலகத்துடைய இன்பங்களை பார்த்து உங்களுடைய கண்களை அந்த பக்கம் திருப்ப வேண்டாம். என்ன இருக்கோ போதும் என்ற மனமோடு செல்ல வேண்டும். பேராசை இந்த உலகத்துடைய விஷயங்கள், பொருளாதாரம், இது போன்ற விஷயங்களில் இல்லாமல் அமல்கள் விஷயத்திலே, மறுமையிலே கிடைக்கக்கூடிய கூலிகள் விஷயத்திலே நம்முடைய பேராசையை நாம் திருப்ப வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.